கௌதம் கம்பீர்னு ஒரு சீனியர் இருக்கும்போது எதுக்குங்க கேப்டன் பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டேப்பா உனக்கு என்ன வேணும் நீ சொல்லுப்பான்னு டைரக்டா செலக்டர்ஸ்க்கும் கோச்சுக்கு நடுவில் மட்டும்தான் பேச்சுவார்த்தை. எங்க கேப்டன் ஒன்றும் பெருசா சொல்ற மாதிரி இல்ல, சின்ன சின்னதா சரிங்க அவரு ஓகே தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ரேஞ்சுக்கு இங்க ஒரு ஜூனியர் கேப்டன்ஸ் இருக்கிறனால அவ்வளவு பெரிய ஒரு ஒரு கருத்தை வந்து இங்க ஆணித்தரமா பதிவு செய்யக்கூடிய லெவல்ல இல்லாத கேப்டன் இருக்கிறனால ஆடுறாரு கௌதம் கம்பீர். இதை தப்பா பயன்படுத்திக்கிட்டு அவர் வந்து இந்த டீம் தோக்கணுங்கிறக்கா இது பண்ண மாட்டார். பட் வேண்டப்பட்டவங்கள கொஞ்சம் உள்ள கொண்டு வரனால அது அப்படி போய் முடிஞ்சிருச்சுன்னா நாளைக்கு அவருக்கு ஏதாவது ஆப்படிக்குங்கிறதும் அவர் புரிஞ்சுக்கணுங்கிறதா இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். ரிங்கு சிங்க்கு தொடர் வாய்ப்புகள் இந்த வருஷம் அவர் பெருசா ஒன்றும் விளையாடல. சஞ்சு சாம்சன் அவர்கள் இந்த வருஷம் சரியா விளையாடலைங்கிறனால அவரை ரீப்ளேஸ் பண்றதுக்கு ரெடியா சுப்மன் கில்ல ஸ்குவாடுக்குள்ள கொண்டு வந்து ஒரு காரணம் வச்சிருப்பாங்க. சஞ்சு சாம்சனை எதுக்குங்க நீங்க பிளேயிங் அவனை நாளைக்கு சுப்மன் கில்க்கு பதிலாக எடுக்கல அப்படின்னு கேட்டா 2025 ஒரு ஸ்டாட்ஸை பாருங்க, ஐபிஎல்லையும் பாருங்க, ஓடி இன்டர்நேஷனல் T20 இன்டர்நேஷனலையும் பாருங்க காட்டுவாங்க. அப்ப நான் அதே தான் கேட்கறேன், ரிங்கு சிங்க் அதே மாதிரி ஸ்டாட்ஸ் எடுத்து காட்டுங்க. 2024-25 எப்படி டிப் ஆயிருக்குது, 23, 24, 25 இப்படிதான் ஒரு ஐபிஎல் டிப் ஆயிருக்கு. T20 இன்டர்நேஷனல்ஸ்லயும் ஒரு சீரிஸ் செம்மையா விளையாடுறது, அடுத்த சீரிஸ் புக்ஸ்னு பேருது. அப்புறம் எப்படி நீங்க அவர் எடுத்தீங்க நான் கேட்பேன். ஆனா அதுக்கு உங்கள்கிட்ட பதில் இருக்கு. குல்தீப் யாதவ் கணக்கே எடுக்க முடியாது, எப்படி கொண்டு வந்தீங்கன்னு ஒண்ணுமே புரியல. கடந்த ஒரு வருஷத்துல அவரை நீங்க எடுக்கவே இல்லை T20 இன்டர்நேஷனல், இப்ப எதுக்கு திடீர்னு எடுக்கிறீங்க? அக்சர் பட்டேல் இருக்கிறாரு, வாஷிங்டன்ஸ் வந்து ரிசர்வ்ஸ்ல இருக்கிறாரு, நல்லா விளையாடிட்டு இருக்கிற வாஷிங்டன். ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகளை வந்துட்டு பண்ணக்கூடிய நம்ம கௌதம் கம்பீருக்கு விரைவில் குட் பை சொல்லக்கூடிய நேரம் வந்து விட்டது.